எம்ஜிஆர், அண்ணா, காமராஜர், கலைஞர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் ஆண்ட தமிழகத்தை இன்னைக்கு ஒரு லாட்டரி குடும்பம் ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த கன்றாவிய பாக்குறதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்களான்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கொந்தளிச்சிருக்காரு. அப்படி என்ன நடந்தது? தேர்தலுக்கு அப்புறமா நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா குதிரை மாதிரி செயல்படுவோம்னு சொன்ன தாவேகா இன்னைக்கு குதிரையை விட வேகமா குதிரை பேரத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சந்தி சிரிச்சாலும் பரவாயில்ல, நாடே நாசமா போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பாஜக மாடல்ல மற்ற கட்சிகளை உடைச்சி எங்களோட கட்சியை ஸ்ட்ராங் ஆக்கணும். மக்களாட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு மக்களோட வாக்குகளுக்கு ஒரு துளி அளவு கூட மதிப்பு கொடுக்காம ஒரு சோஃபா மாடல் ஆட்சியை அரங்கேற்றிருக்கு தாவேகா. இதுல இன்னும் பல எம்எல்ஏக்கள் எல்லாமே ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில் வந்து இணைய போறாங்கன்னு பகிரங்கமா சொல்றாங்கன்னா மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா நினைச்சிருக்காங்க. அதுலயுமே இடைத்தேர்தல் வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தாவேகாவுக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி ஆதரவு கொடுத்து அமைச்சரா உள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸும் விசிகாவும் இந்த விஷயத்துல வெளிப்படையா குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே குரல் கொடுக்காம இருக்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாதிரியே மௌனம் காக்குறதுக்கான காரணம் என்ன? இன்னொரு பக்கத்துல இந்த 25 எம்எல்ஏக்களும் நீங்க ராஜினாமா செஞ்சே ஆகணும்னு நடையா நடந்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு, விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அப்படிங்கிற கட்சி களத்திலேயே இல்லைன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அது களத்திலேயே இல்ல, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியவே இல்லாம ஆக்கிடுவேன்னு சொன்னதுதான் அர்த்தம்னு அப்ப புரியல, இப்ப புரியுது. தேர்தலுக்கு அப்புறமா எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க தலைமையில ஒரு அதிமுகவும், அதிமுகவுடைய அபிஷியல் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்னொரு அணியோன அதிமுக 2 பிரிவுகளா பிளவுபட்டு கிடந்தது. இந்த 2 பிரிவுகளுமே ஆளுக்கு ஒரு கொறடாவை நியமிச்சு ஆளுக்கு பதவி விலகலும் செஞ்சாங்க. அதுலயும் குறிப்பா அபிஷியலா இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 25 பேரும் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்ன அந்த 25 பேரோட மாவட்ட செயலாளர்கள் பதவியுமே பறிச்சாரு. இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துலதான் குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்க முடியாத அந்த நேரத்துல 3 எம்எல்ஏக்கள் தன்னோட பதவியவே, அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த பதவியவே ராஜினாமா செஞ்சுட்டு தலைமைச் செயலகத்துக்குள்ள வச்சு தாவேகாவுல ஆதவர்ஜன் அவர்கள் முன்னிலையில இணைஞ்சிருக்காங்க. அரசு அலுவலகம் அப்படிங்கிறது உங்க அரசியல் அலுவலகம் கிடையாது. நீங்க உங்க அரசியல் வேலைகளை பாக்குறதுக்கு தலைமைச் செயலகம் உங்க இடம் கிடையாது. அரசு வேலைகளை உங்க அரசு அலுவலகத்துல பாருங்க, அதாவது பனையூர்ல போய் பாருங்க. இங்க வந்து மக்களோட வரி பணத்துல நிர்வாகம் செய்யறது மட்டும்தான் வேலையா இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் பல முறை பல தீர்ப்புகள்ல கொட்டு கொடுத்துமே இன்னைக்கு தலைமைச் செயலகத்தை அரசு அலுவலகம் மாதிரி பனையூர் மாதிரி மாத்தி 3 எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி அவங்கள ராஜினாமா செய்ய வச்சு மக்கள் அவங்க எங்க தொகுதிக்கு இவங்க தான் வந்து ஆட்சி செய்யணும், இந்த கட்சி தான் ஆட்சி செய்யணும், அந்த குறிப்பிட்ட நபரை மட்டும் பார்த்துமே வாக்கு செலுத்திருக்க மாட்டாங்க. தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஆலமரம் மாதிரியான பாரம்பரியமான அதிமுக அப்படிங்கிற கட்சி வேணும்னு நினைச்சு வாக்கு செலுத்திய அந்த மக்களோட வாக்குகளை துளி அளவு கூட மதிக்காம பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகாவில இணையறாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூர், திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம போட்டிட்டாரா, இல்லைன்னா மக்களை முட்டாள்னு நினைச்சு போட்டிட்டாரா அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய கேள்வியா தான் இருக்கு. அதுல 2 தொகுதிகளிலுமே ஜெயிச்சு ஒரு தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னும் ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் கூடிய விரைவில் வரவேற்கு. இப்போ அது ஒரு தொகுதி கிடையாது, கூட ஒரு 3 தொகுதியை சேர்த்துக்கோங்கன்னு மொத்தமா 4 தொகுதிகள்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. என்ன கேள்வினா, இப்போ இந்த இடைத்தேர்தல் வரும்போது மக்களுடைய வரிப்பணம் வந்து வீணாகாதா? ஏன்னா மக்களுடைய வரிப்பணம் வீணாகிறோம், இடைத்தேர்தல் தேவையில்லாம வருது, ஆளுநர் ஆட்சி உள்ள வந்துடக்கூடாது, என்டிஏவோட கூட்டணி வந்து உள்ள வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தாவேகாவுக்கு ஆதரவு செலுத்திய கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் விசிகா இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இப்போ வந்து மக்களுடைய வரிப்பணம் வந்து வீணாகாதா? அதிமுக உள்ள வரக்கூடாது, பாஜக உள்ள வரக்கூடாது அப்படின்னா அந்த கட்சியில இருக்கிறவங்க, அந்த கட்சியோட வாக்குகளை வாங்கினவங்க அவங்க பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இங்க வந்து இணையறாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச ஊழல்கள் வந்து இப்போ காணாம போயிருமா? இது வந்து வாஷிங் மிஷின் இருக்குதா? தாவேகா உள்ள வந்தாங்க அப்படின்னா நல்லா சலவை செஞ்சு அவங்க மேல இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் நீக்கிடுவாங்களா? இந்த விஷயத்துல இடதுசாரிகளும் சரி
காங்கிரஸும் சரி விசிகாவும் சரி மௌனம் காக்குறதுக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் அவங்க வந்து பதில் கொடுப்பாங்களா? ஏன்னா பாஜக மற்ற வெளி மாநிலங்கள்ல ஏதாவது குதிரை பேரம் நடத்தினாங்கன்னா ஆளுக்கு முன்னாடி வந்து குற்றம் சாட்டுறது, ஆளுக்கு முன்னாடி வந்து குரல் கொடுக்குற இவங்க இப்போ அமைதி காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் வராது. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாங்க. அந்த பதிவு போட்ட உடனேயே கொந்தளிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள். அதாவது நீங்க 6 மாசம் காலம் டைம் கொடுப்போம்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப எதுக்காக நீங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறீங்கன்னு கொந்தளிச்சிருக்காரு கம்யூனிஸ்ட், அதாவது சிபிஎம்மோட மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன பதிவு போட்டாங்க, என்ன எல்லா விஷயத்திலும் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ஸ்டாலின் அவர்கள் தாவேக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா 2 பதிவுகளை தான் போடுறாங்க. ஒன்னு அந்த கோயம்புத்தூர் சிறுமிக்காக, இன்னொன்னு வந்து குதிரை பேரம் நடக்கிறதுக்காக. அதுவும் அந்த குதிரை பேரம் நடக்கிறதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ட்விட்டையே வந்து 3 சீன்ஸா வந்து பிரிச்சுக்கிறாரு. முதல் சீன்ல என்ன நடக்குதுன்னா, பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற நேரத்துல எந்த கூட்டணியை நீங்க கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னீங்களோ, யாரு வந்து அறிவாலயத்துக்கு பக்கத்துல எல்லாம் போறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடுறாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களோட ஆதரவுகளை கேட்கறது. இன்னைக்கு அந்த கட்சிகள் எல்லாமே, இந்த கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளும் அந்த அறிவாலயத்துக்கு பக்கத்துல போய் உள்ள இழுத்து போட்ட கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு தாவேக்குள்ள தான் இருக்கிறாங்க. இதுதான் சீன் 1. சீன் 2, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது உங்க கூட இருக்கிறவங்க மேலேயே நம்பிக்கை இல்லாம அதிமுகவுல ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியை தனக்கு ஆதரவா வாக்களிக்க சொல்லி விலை பேசுறீங்க. கூடவே சொசரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிச்ச சொச்சோன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அமமுக எம்எல்ஏவையும் நீங்க பேரம் பேசி குதிரை பேரம் நடத்தி நீங்க எடுத்திருக்கீங்கன்னு அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்களே வந்து இன்னைக்கு வந்து ஒரு வழக்கை வந்து முன் தொடர்ந்திருக்காரு. அந்த வழக்கு இன்னுமே நிலுவையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் ஒரு குதிரை பேரம் நடத்திருக்காங்க. அது சீன் 3ல வந்து சொல்லியிருக்காரு. இதுங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, உங்களுக்கு போதுமான ஆதரவு வந்து கிடைச்சிருச்சு. 118க்கு முஸ்லீம் லீக்கோட சேர்த்து 120 எம்எல்ஏக்கள் உங்க கையில் இருக்கிறாங்க. அப்படி இருந்துமே அதிமுகவுடைய எம்எல்ஏக்களையும் அதிமுக அப்படிங்கிற கட்சியவே உடைச்சி உங்க பக்கமா இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த உள்ளடி வேலை என்ன? பாஜக இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த, நமக்கு எதிராக எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது, எல்லா கட்சியுமே உடைச்சிடணும், ஒன்னு அந்த கட்சியை உடைக்கணும், ஏன்னா அந்த கட்சியை அப்படியே அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்துல அந்த பாஜகவுடைய மாடலை பின்பற்றி இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அந்த கட்சியை 2ஆ உடைச்சு இப்போ 3ஆ உடைச்சு இன்னும் பல உடைப்புகள்லாம் அங்க ஏற்படும், இன்னும் பல எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா செய்ய போறாங்க அப்படின்னு பகிரங்கமாவே சொல்றாங்க. இதுல 3வது சீனா ஸ்டாலின் அவர்கள் என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னா, இப்படி 2ஆ உடைச்சிங்க இல்லையா, அது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அதிமுகவுடைய 3 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு தலைமைச் செயலகத்திலேயே அவங்களை வந்து தாவேக்காவில் இணைய வச்சிருக்கீங்க. இதுதான் சீன் வந்து 3. இந்த கன்றாவியான காட்சிகள் எல்லாம் பாக்குறதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்களா? அதாவது நான் இதுக்கு முன்னாடியே சொன்னதுதான், மக்கள் வந்து நீங்க வேணான்னு சொல்லிதான் உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. தாவேக்காவுக்கு கிடைச்ச மொத்த வாக்குகளே 1,70,00,000 வாக்குகள் தான். மீதி இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் எல்லாமே தாவேக்கா வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த வாக்குகள் தான். அப்படி இருக்கும்போது அந்த மக்களோட வாக்குகளை கொஞ்சம் கூட மதிக்காம அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் சீன் 3. தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனக்குத்தானே சுய தம்பட்டம் அடிச்சுக்கிட்டீங்களே, இன்னைக்கு தனக்குத்தானே துயர சக்தி அப்படின்னு அம்பலப்பட்டு நிக்கிறீங்கன்னு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, இது வரைக்கும் இல்லாத பாணியில திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருக்காரு. கூட்டவே என்டிஏ கூட்டணி ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க வந்து உள்ள வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் காங்கிரஸ் வந்து உள்ள வராங்க. இப்ப அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் எல்லாமே உள்ள வந்துட்டு இருக்கிறாங்களே, இப்ப மட்டும் நீங்க விசில் அடிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்களேன்னு நாக்க புடுங்குற மாதிரியான ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காரு. இந்த கேள்வி கேட்டது காங்கிரஸை பார்த்துதான். ஆனா கம்யூனிஸ்டுகளுக்கு சுருக்குன்னு பொத்துட்டு வந்துடுச்சு. அந்த கேள்வி கேட்ட உடனேயே இரவோடு இரவா மாவட்ட செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து பேசுறாரு. என்னன்னா திமுக வந்து எல்லா விஷயத்துக்கும் குற்றம் சாட்டிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு, திமுக செய்யறது தவறு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. திமுக செய்யறது தவறு அப்படின்னே இருந்தாலுமே இப்ப தாவேகா செய்யறது சரியான செயலா? பாஜக செய்யும் போது குரல் கொடுத்த நீங்க பாஜகவுடைய கைப்பிள்ளை தான் தாவேகா, பாஜகவுடைய தத்து பிள்ளை தான் தாவேகாவுன்னு சொன்ன நீங்க இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறமா தாவேகா செய்யக்கூடிய இந்த குதிரை பேரங்கள் வெளிப்படையா அம்பலமானதுக்கு அப்புறமா கூட ஏன் இன்னும் குரல் கொடுக்காம திமுக மேல குற்றம் சாட்டுறீங்களே? இங்கே ஏதோ ஒரு கேள்வி சந்தேகம் வரலையா? தோழர் இப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல ஏன்டா ஆதரவு அளிச்சோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 எம்எல்ஏக்களும் ஒரே நாள்லயே முட்டி மோதிட்டு இருக்காங்களாமா. அதாவது நம்மளோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவுக்கு போனோம்னா இடைத்தேர்தல் வரும், அந்த இடைத்தேர்தலையும் நாமளே போட்டியிடலாம், மக்கள் வந்து முட்டாள்கள் தானே, நமக்கு மறுபடியும் வாக்கு செலுத்துவாங்க, அதாவது நம்ம இப்ப தாவேக்காவில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து டபுள் வாக்கு வரும். இப்ப அதிமுகவில் நமக்காக வந்த வாக்குகளும் தாவேக்காவோட வாக்குகளும் வரும். இடைத்தேர்தல் நம்ம நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த 3 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சுட்டு போனதாகவும், ஆனா தாவேக்கா நீங்க மக்களை வந்து முட்டாள்னு நினைக்கலாம்,
அதிமுக அப்படிங்கிற கட்சியே இருக்கக்கூடாதுன்னு பாஜகவே மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தாவேக்காவை நீங்க எப்படி முட்டாள்னு நினைக்கலாம்? அவங்க இவங்களுக்கு இடைத்தேர்தல் நிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவுல இருக்கதாகவும், நாங்க அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு இந்த 3 எம்எல்ஏக்களும் புலம்பிட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இதுக்கு நடுவுலயே இன்னும் பல எம்எல்ஏக்களும் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவுக்குள்ள போக போறாங்களா? போகட்டும். போகும்போதுதான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்குமே தெரிய வரும். இதுக்கு நடுவுலயே 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அந்த அமைச்சர் பதவி கிடைக்காது, கட்சி தாவல் நடவடிக்கை ஒருவேளை எடுக்கப்பட்டோம் அப்படின்னா, இந்த ஆதரவை நம்பி நம்ம இருக்கக்கூடிய இடதுசாரிகளை நம்ம கைவிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நடுத்தெருவுக்கு வந்துரும் அப்படின்னு சுதாரிச்சு தாவேக்கா அமைச்சர் பதவியை அதிமுகவுக்கு கொடுக்கல. இதனால அதிருப்தியில இருக்கக்கூடிய அதிமுகவுடைய இரண்டாவது தரப்பு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அணியை ஒட்டுமொத்தமா பதவி விலக்கி ராஜினாமா செய்யணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடையா நடந்து இன்னைக்கு சபாநாயகர் கிட்ட மறுபடியும் ஒரு புகாரை கொடுக்குறாங்க. இந்த வழக்கு என்ன ஆக போகுது, இவங்களா பதவி விலக போறாங்களா, தாவேக்காவில் இணைஞ்ச அந்த எம்எல்ஏக்களோட நிலைமை என்னாக போகுது? ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி, பீகார் மாடல் ஆட்சி, ஏன் ஊபி மாடல் ஆட்சி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு சோஃபா மாடல் ஆட்சி தமிழகத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அரங்கேறிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சோஃபா மாடல் ஆட்சி இன்னும் என்னென்ன செய்ய போகுது? பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், காமராஜர், கலைஞர், ஜெயலலிதான்னு இவங்கெல்லாம் ஆண்ட இந்த தமிழக மண்ணை இன்னைக்கு ஒரு லாட்ரி குடும்பம் ஆள முற்படுது அப்படின்னு திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தாரு. ஸோ அந்த நிலைமை தான் இப்போ சோஃபா மூலமா நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இன்னும் இந்த லாட்ரி குடும்பம், இந்த சோஃபா மாடல் ஆட்சி என்னென்ன செய்ய போகுது? இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் பதவி விலக போறாங்க? இதுக்கு திமுகவுடைய நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.